வணக்கம். நம்ம MDMல எத்தனையோ ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்கோங்க. ஆனால் லான்ச் பண்ணுறதுக்கு முன்னாடியே நம்ம டெஸ்டிங்கில் இருக்கிறப்பவே 19 புக்கிங்கை எடுத்த பெருமை நம்ம மிஸ்டர் கிளீன் ப்ரெஷர் வாஷர் தாங்க சேரும். உங்களுக்கு எங்களுக்குன்னு இல்லாமல் எல்லாத்துக்குமே தேவைப்படுற மாதிரி நீங்கள் பைக் கார் வச்சுருக்கீங்க, பார்ட் டைம் கிளீனிங் தொழில் பண்ணிகிட்ருக்கீங்க, இல்லை பண்ண போகிறீங்க, சின்ன பண்ண வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாத்துக்குமே தேவைப்படுற மிஸ்டர் கிளீன் 30 ப்ரெஷர் வாஷர் பற்றின லான்ச்சிங் வீடியோ தாங்க இது. மார்க்கெட்டிங் வீடியோ கிடையாதுங்க, இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ தான். யாருமே சொல்லாத டெக்னிக்கல் விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை பற்றி 2 நிமிஷத்தில் இதில் நம்ம சொல்ல போகிறோம். உங்களுக்கு மிஷின் தேவைப்படலை அப்படின்னாலுமே இந்த விஷயங்களை நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். நீங்கள் எந்த ஒரு பொருளை வாங்குற மாதிரி இருந்தாலும் அதோட விலை ரொம்ப முக்கியங்க. ஆனால் அதை விட ரொம்ப முக்கியம் அதோட குவாலிட்டி. அதோட குவாலிட்டி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா அதில் உள்ள டெக்னிக்கல் விஷயங்களை தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த குவாலிட்டி கரெக்டாக இல்லையான்றது நமக்கு தெரிய வரும். இந்த ப்ரெஷர் பம்பில் மோட்டர் இருக்குது, பம்ப் இருக்குது. நம்ம எலக்ட்ரிசிட்டி கொடுத்தோம்னா இந்த மோட்டரை சுற்றும், இந்த மோட்டரை சுற்றி இந்த பம்பையும் சுற்ற வைக்கும். அவ்வளோதாங்க இதில் உள்ள விஷயம். இந்த மோட்டரை பொறுத்தளவுக்கு மெயினாக நம்ம பார்க்க வேண்டியது வைண்டிங் தான். அது காப்பர் வைண்டிங்காக இருந்தால் தான் அது நல்ல குவாலிட்டிங்க. இப்போ நிறைய விலையை கம்மி பண்ணுறதுக்காக அலுமினியம் வைண்டிங் வருது. அலுமினியம் வைண்டிங்னாலே யூஸ் அண்ட் த்ரோ தான். அதனால் தயவு செஞ்சு அதை வாங்கிடாதீங்க. நீங்கள் கார்லேயோ பைக்லேயோ வந்தீங்கன்னா இந்த வாஷரில் நீங்களே டெமோ ஃப்ரீயாக வாஷ் பண்ணிட்டு போய்க்கலாங்க. ஃப்ரீ டெமோவும் நாங்கள் கொடுக்குறோம். மோட்டர் குவாலிட்டியை பார்த்துட்டோம், பம்போட குவாலிட்டியும் ரொம்ப முக்கியம். நம்ம இதில் எங்கே வேறுபடுது அப்படின்னா, மற்றது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா 180 பாரோட நின்றும். நம்மது மட்டும்தான் 240 பார் வரைக்கும் ஹை ப்ரெஷரில் இது ஒர்க் ஆகும். சரி, ஓகே, இது எல்லாத்த விட அதிகமான பாரில் ஒர்க் ஆகுது, அப்போ இவ்வளோ ப்ரெஷர் இருக்குது, இவ்வளோ லோடு இருக்குன்னா மோட்டர் ஏதாவது ப்ராப்ளம் வருமானா அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம். எல்லாருமே 100 mm கோர் லென்த் கொடுக்குற இடத்துல நம்ம ஹெவியாக 120 mm கோர் லென்த் கொடுத்ததுனால இங்கே எவ்வளோ லோடுனாலும் இந்த மோட்டரும் தாங்கும். சரி, மோட்டரும் ஹெவியாக 120 mm நல்ல கோர் லென்த்து காப்பர்லாம் கொடுத்தாச்சு. பம்பும் நல்ல பாரு நல்ல ப்ரெஷர் எடுக்குது. ஆனால் இவ்வளோ ஹை ப்ரெஷரில் அடிக்கும்போது சேஃப்டி என்னாகும் அப்படின்னு பயப்படுறவங்க மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேட்குதுங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட் வச்சுருக்கோம். இங்கே கட் ஆஃப் வால்வ் செட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட பாருக்கு மேலே போகும்போது அது ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆயிரும். ப்ரெஷர் வாஷரு ரொம்ப ப்ரெஷர் அதிகமாக இருக்குன்றதுனால இது நல்லா ஹெவியாக கொடுத்தா தான் லைஃப் வரும். அதனால் நம்ம ரொம்ப நல்லா ஹெவியாகவே கொடுத்துருக்கோம். இது கிட்டத்தட்ட 20 அடி வருது அப்படின்னா நீங்கள் அங்கே க்ளீன் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் எப்படி ஆஃப் பண்ணுவீங்க? அப்போ திரும்ப ரிட்டர்ன்லேயே பேக்வேர்ட்ஸில் வரணும், இல்லை திரும்பிட்டு மேலே வைக்கணும், கீழே வைக்கணும். எப்படி நம்ம அந்த பம்பு பக்கத்தில் போய் அதை ஆஃப் பண்ணணும் இல்லைங்களா? அதுக்கு தான் இங்கேயே ஒரு கட் ஆஃப் கொடுத்துருக்கோம். அதாவது இங்கே ஒரு வால்வ் இருக்குது. இதை விட்டுட்டோன்னா இது டோட்டலாக இந்த தண்ணியை லாக் பண்ணும், ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ நம்ம ஆட்டோ கட் ஆஃப் அதை கட் பண்ணியே விட்டுரும், மோட்டரையும் ஆஃப் பண்ணிடும். பைக் கார் வச்சுருக்கீங்க அப்படின்னா மேனுவலாக க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா கஷ்டமான வேலை தாங்க. யாருக்குமே அதில் மாற்றுக்கிறது கிடையாது. அதே சமயத்தில் நமக்கு இது இருந்துச்சு அப்படின்னா 5 நிமிஷத்துக்குள்ளே நம்ம காரோ பைக்கோ நம்ம க்ளீன் பண்ணிடலாம். நீங்கள் உங்கள் காரை ரெகுலராக நீங்கள் மேனுவலாக க்ளீன் பண்ணீங்க அப்படின்னா நம்ம அதில் ஏதாவது மண் புழுதியெல்லாம் இருந்துச்சுன்னா நம்ம துடைக்கும் போது ஸ்க்ராச்சஸ் அவாய்டே பண்ண முடியாது. ஆனால் நம்ம மிஸ்டர் கிளீன் 30 நீங்கள் எவ்வளோ தடவை க்ளீன் பண்ணாலும் ரொம்ப நல்லவர். உங்கள் காரில் பைக்கில் எந்த ஸ்க்ராச்சஸும் பண்ண மாட்டார். ப்ரெஷர் வாஷர் தான் வெறும் தண்ணியை தான் அடிக்கும். நான் க்ளீனிங் சொல்யூஷன் நான் போடுவேன், அதை நான் போய் கிளாத்தில் அப்ளை பண்ணி தான் ஆகணும்னா அதுதான் கிடையாது. அதுக்காக தான் இந்த ஃபோம் டிஸ்பென்சர் அப்படின்ற அடிஷனல் அட்டாச்மெண்ட்டை கொடுத்துருக்கோம். அது எந்த கிளீனிங் சொல்யூஷனாக இருந்தாலுமே இதில் ஃபில் பண்ணிவிட்டு சரியான அளவில் அழகாக எடுத்து கொடுத்துருங்க. ஒரு ரவுண்டு ஃபுல்லாக அடிச்சுட்டு வந்துட்டோம்னா உங்களுக்கு ஃபோம் வந்துடும். இந்த ஃபோம் டிஸ்பென்சரில் கிளீனிங் சொல்யூஷனை ஃபில் பண்ணிட்டு அழகாக கழட்டி வச்சுட்டு திரும்ப நார்மல் வாட்டரில் அழகாக க்ளீன் பண்ணிக்கலாம். நீங்கள் மேனுவலாக உங்கள் கிளாத்லேயோ கையிலையோ எதுவுமே தேவையில்லைங்க. ரொம்ப ஈஸியாக வேலை முடிஞ்சிடும். இது பம்பு நல்ல லைஃப் வரணும் அப்படின்னா இதில் டஸ்ட்டோ இல்லை வேறு எந்த மண்ணுக்கல்லாம் போகக்கூடாதுங்க. சரி, ஓகே, நான் ஆர்ஓ வாட்டர்லாம் யூஸ் பண்ணல, நார்மல் வாட்டரில் எப்படி இந்த மண் இதெல்லாம் எப்படி நான் அவாய்ட் பண்ண முடியும், டஸ்ட்டெல்லாம் வருமே அப்படின்னா மிஷினை யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணி முடிச்சிட்டேன் அப்படின்னா நார்மலாக அதை எடுத்தாலே இதில் இருக்கிற டஸ்ட் எல்லாமே வந்துடும். ஆனால் இந்த ஃபில்ட்ரு உள்ளே அட்டாச்சு. அப்போ இந்த ஃபில்டருக்குள்ள டஸ்ட்டு வந்துச்சா இல்லையான்னு எனக்கு எப்படி தெரியும்னா அதுக்காக தான் டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிறதுனால பார்த்தாலே டஸ்ட் அடைச்சிருக்குதுன்றது தெரிஞ்சிடும். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் ஈஸியாக கழட்டிட்டு அந்த ஃபில்டரை க்ளீன் பண்ணி போட்டுக்கலாம். பம்போட லைஃபு ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த மிஸ்டர் கிளீன் 30
ப்ரெஷர் வாஷரு வாஷ் பண்ண யூஸ் பண்ணுறோம். நல்ல ஹை ப்ரெஷரில் வரும்போது மிஸ்ட்டு மாதிரி வாட்டர் கண்டென்ட் ஃபுல்லாக ஃபார்ம் ஆகும். அப்போ இது எலக்ட்ரிக் தான் அப்படின்னா இதில் ஒன்றுமே ஆகாதுங்க. ஸோ அந்த மாய்ச்சரோ எதுவும் வாட்டரோ வந்து நம்ம எலக்ட்ரிக்கலுக்குள்ளே போகாது. கம்ப்ளீட் சேஃப்டி பண்ணி தான் பண்ணியிருக்கோம். குவாலிட்டின்னு பேசிட்டு இருக்கிறதுல யூஸே இல்லைங்க. தாம் ப்ராடக்ட் மேலே நம்பிக்கை இருக்கிறவங்க தர வேண்டிய விஷயம் வாரண்டி. அந்த வாரண்டி கொடுத்தா மட்டும்தான் அவங்க ப்ராடக்ட் மேலேயே அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கும். அப்போ நீங்கள் நம்பினாதான் வாங்குறவங்க கண்டிப்பாக நம்புவாங்க. நம்ம மிஸ்டர் க்ளீன் 30க்கு 1 வருஷம் வாரண்டி, அதுவும் ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி. ஏதாவது ப்ராப்ளம் அப்படின்னா உங்களுக்கு டோட்டலாகவே அதை ரீப்ளேஸ் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ எம்டிஎம்மில் லான்ச்சிங் ஆஃபர் இல்லாமல் இது வரைக்கும் எந்த ப்ராடக்டையும் லான்ச் பண்ணதா சரித்திரமே கிடையாதுங்க. இதுக்கும் ரொம்ப ஸ்பெஷலாக விலை வந்து 6999, 2000 ரூபாய் தள்ளுபடி போக நீங்கள் கட்ட வேண்டிய தொகை வெறும் 4999 ப்ளஸ் 18% ஜிஎஸ்டி அப்படின்னு சொல்லுவோன்னு நினைக்காதீங்க. இந்த 4999 ஜிஎஸ்டியும் சேர்த்து தான். நான் மார்க்கெட்டிங்காகவோ பில்டப்காகவோ சொல்லலை. நிஜமாலே இது வந்து டெஸ்டிங்கில் இருக்கிறப்ப உள்ள வேலை பார்க்குறவங்களே இது வரைக்கும் 19 மிஷின் புக் பண்ணியிருக்காங்க. அதனால் ஏற்கனவே புக்கிங் போயிட்டுருக்கு. ஆனால் ரொம்ப டிலே பண்ணாமல் இந்த மிஷினை வாங்கி உங்கள் பைக்கையோ காரையோ வீட்டையோ பல பலன்னு சூப்பராக வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.